ஆனால் கல்யாணம் ஆன பிறகு கணவன் தான் எல்லாமே. என் கணவன் உத்தரவுப்படி தான் நான் என் கணவருக்கு நல்ல மனைவி, அவர் வாக்குக்கினே நான் நடந்துக்கிறேன். இப்போ நான் கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் பேச்சை நான் கேட்கலாம். நான் இப்போ அவரோட மனைவி, அவருக்கு நான் சேவை செய்யவே நான் என் வாழ்க்கையை நான் இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை தான் கேட்பேன். என்ன இந்த பொண்ணு எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் திட்டுறாங்க, அவனுக்கு தான் பித்து பிடிச்சிச்சுன்னா இந்த பொண்ணு கூட இப்படி பண்ணுது, இது பேசி ஆகாது, இவனை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும், எல்லாரும் ஆயுதங்களை எடுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ஏற்பகைனானார் கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லாரையும் தன் வாளுக்கு இரையாக்கிடுறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே தலைங்கள்லாம் சொரிந்து போயிருக்குது, அப்படியே எத்தனையோ பேர் சரிந்து போயிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அந்த அலையெல்லாம் ஒழிஞ்சிட்டு சாமி சொல்கிறார், சரிப்பா அந்த கரெக்டாக அந்த ஊர் எல்லை வரை நீ இட்டு வந்து விட்டுடுப்பா என்ன. அப்படி அந்த ஊர் எல்லைன்னு பார்த்தோன்னா திருச்சாய்க்காடுன்னு சொல்லுவாங்க. சாய்க்காடுன்னா இறைவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயவனேஸ்வரர்னா இருப்பார். அந்த ஊர் பார்த்திங்கன்னா கோரை புல்களாக நிறைஞ்சே இருக்கும் அந்த ஊர். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கே திருச்சாய்க்காடுன்னு சொல்லுவாங்க. சாயவனேஸ்வரர் அங்கே இருக்கிற சாமியோட நாமம் பார்த்திங்கன்னா சாயவனேஸ்வரர். அப்போ அந்த ஊர் எல்லையை தாண்டி விட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கூட வாழ்ந்திருந்தாலே அந்த அன்பான மனைவி பிரியிறாளேன்ட்டு அவரும் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமும் இல்லாமல்